இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் களை கட்டிய பொங்கல் விழா. சமத்துவ பொங்கல் வைத்து கிராமிய நடனமாடி மாணவ மாணவிகள் உற்சாக கொண்டாட்டம். சட்டப்பேரவை மாண்பை மதிக்காமல் தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் அவமதித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு வளர்ந்து வருவதை ஆளுநர் ஆர்.என். ரவியால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் குற்றச்சாட்டு. புதுமை பெண் திட்டத்தால் பலனடையும் மாணவிகள் கூறும் கருத்துகள்தான் விடியலுக்கான சாட்சி என கூறிய போது கண் கலங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தால் பலனடையும் மாணவிகள் தன்னை அப்பா அப்பா என்று அழைப்பதாகவும் கூறி சட்டப்பேரவையில் உருக்கம். புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார். ஆனால் தினமும் பஸ்ஸில் போகணுமே என்று அவர் சொன்னார். அதுக்கு தான் விடியல் பயணம் இருக்கேன்னு நான் சொன்னேன். ஆக 2 திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன். அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க சென்னை, சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் 7 தனிச்சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். பாலியல் வழக்குகளில் சிறையில் உள்ளவர்கள் முன்விடுதலை பெறுவதை தடுக்க சிறை விதிகளில் திருத்தம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் தேர்வு ரத்து என பெற்றோர் மாணவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு தற்போது கைவிரித்து விட்டார் மு.க.ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இளைஞர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, நாட்டு மக்களை ஏமாற்றி, கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். ஓட்டை உடைசல் பேருந்துகளை எல்லாம் மக்கள் ஸ்டாலின் பஸ் என அழைக்கின்றனர். திமுக ஆட்சியில் மழைக்காலத்தில் பேருந்திற்குள் குடைபிடித்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக இபிஎஸ் காட்டம். கடன் வாங்கி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். தமிழக அரசின் வருமானத்தை பெருக்கி மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடைபெற்று 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிய ஆதாரத்தில் இருப்பதுதான் உண்மை என சபாநாயகர் தீர்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் அறிவிப்பு. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது அதிமுக. இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் போட்டியிடவில்லை என இபிஎஸ் விளக்கம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற பாடல் திமுக ஆட்சியாளர்களுக்கே பொருத்தமாக இருக்கும் என தவேக தலைவர் விஜய் அறிக்கை. நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வருவதற்கு முன் நீட் தேர்வை ரத்து செய்வோம், ரகசியம் தெரியும் என்று கூறிவிட்டு தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு உள்ளதாக கூறுவது ஏன்? திமுக ஆட்சியாளர்களுக்கு தவேக தலைவர் விஜய் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பெண்களை திமுக இழிவுபடுத்துவதாகவும் கூறி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் அந்த சார் பேட்ஜ் அணிந்து மகளிர் அணியினர் பங்கேற்பு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கான புதிய சட்ட திருத்தம் நிறைவேற்றம். டிஜிட்டல் பாலியல் தொந்தரவுகளுக்கு 5 வருடம் வரை இனி சிறை தண்டனை. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். 70% பணிகள் நிறைவுற்றதாக தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாரச் சந்தைகளில் களை கட்டிய கால்நடை விற்பனை. உரிய விலை பேசி ஆடு மாடுகளை வாங்கிச் சென்ற வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள். இளைஞர் தின விழாவை முன்னிட்டு நாளை ஒரு நாள் முழுவதும் இளைஞர்களுடன் செலவிட உள்ளதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 இளைஞர்கள் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு.
நடப்பாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி 6.6% இருக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை கணிப்பு. இந்திய பொருளாதாரம் தெற்காசிய பிராந்திய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் உலக பொருளாதார சூழல் அறிக்கையில் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வருகிற 14ஆம் தேதி வரை பெருவழிப்பாதை வழியாக பக்தர்கள் செல்ல தடை. கூட்டம் அதிகமாக உள்ளதால் நிலக்கல் பாதையை பயன்படுத்த தேவசம் போர்டு வேண்டுகோள். துபாயில் நடைபெற்று வரும் 24H சீரிஸ் கார் பந்தயத்திலிருந்து நடிகர் அஜித்குமார் விலகல். பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியதை தொடர்ந்து உடல் தகுதியை கருத்தில் கொண்டு முடிவு. நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் என தகவல். நடப்பு மாதத்திலேயே படம் ஒன்று ரிலீஸ் ஆகும் கமிட்மெண்டில் இருப்பதாக துபாயில் நடிகர் அஜித்குமார் பேட்டி. அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ, கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் பனிப்புயல். இயற்கையின் இருவேறு தாக்குதல்களில் சிக்கி தவிக்கும் மக்கள். ஒலிம்பிக் போட்டிகளில் வென்ற 10 பதக்கங்களையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீக்கு பறிகொடுத்த அமெரிக்க முன்னாள் நீச்சல் வீரர் கேரி ஹால். வீடு, தொழில் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து விட்டதாகவும் மீண்டும் வாழ்க்கையை முதலிலிருந்து தொடங்க வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் வேதனை. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை சுற்றி 6 இடங்களில் மூண்ட காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடும் தீயணைப்புத்துறை வீரர்கள். சாண்டா மோனிகா மலைகளில் பரவிய தீயை கட்டுப்படுத்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்படுகிறது. ஜப்பானின் மத்திய மற்றும் வடக்கு மாகாண பகுதிகளில் தொடரும் பனிப்பொழிவால் சாலைகளில் மலை போல் குவிந்த உறைபனி. பனிச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு ஜப்பான் அரசு எச்சரிக்கை. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டிம் குக்கிற்கு 18% ஊதிய உயர்வு. 2024ஆம் ஆண்டிற்காக மட்டும் மொத்தமாக 643 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் திருநாளன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. மாட்டுப்பொங்கல் நாளில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.